ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் 4 மணிக்கு எந்திரிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கார்டனில் பார்த்தா 2 ரெட் ரோஸ் வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் பூ விட்டுருக்கு. சரி, நம்ம பொங்கலை பார்ப்போன்னு வந்தாச்சு. எப்படா பொங்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு வழியாக பாலெலாம் ஊற்றி பொங்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு பொங்கல் வச்சுட்டு மார்னிங் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். குன்று பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாச்சு. சரி, வீட்டுக்கு வந்து டிஃபன் செய்யலாம் சொல்லிட்டு இந்த விலாக் தான் இது. ஃப்ரிட்ஜில் பேபிகார்ன் இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உளிச்சு வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சியை இதில் சேர்த்துட்டு அடுத்தது முழு தனியா இதில் சேர்த்துக்கலாம். குவான்டிட்டி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வதக்கி வச்சுருக்கிறத பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம் அந்த மசாலாக்காக. அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொதி வரப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்னை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி, தேங்காய் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. சூப்பரான பேபிகார்ன் மசாலா ரெடி.